அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறது உலகம் படைக்கப்பட்ட நாள், உலகம் அழிக்கப்படக்கூடிய நாள். ஆனால் மூமின்களுக்கு ஒரு பெருநாள், முஸ்லீம்களுக்கு இது ஒரு பெருநாள். இந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஸனாஹு வெள்ளிக்கிழமையை பற்றி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த வெள்ளிக்கிழமை கொத்துபா அப்படின்னு சொல்லி நம்ம கொத்துபா ஓதி தொழுவ வைக்கிறோம். அது காலகாலமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி கொத்துபாவே இல்லை சில பள்ளிகளில். ஆனால் அதுலேயுமே நம்ம தொழுகிறோம். தொழுகை கூடுமாண்டா கூடுங்கிறாங்க ஆலிம்கள் உலமாக்கள் பேசக்கூடிய பேச்சுகளை சொல்கிறாங்க. தொழுகை அங்கே போய் தொழுவுனா கூடும். சில வீண் குழப்பங்கள், அதாவது தர்க்கம் பண்ணாதீங்க, மார்க்கத்தை தர்க்கம் பண்ணாதீங்க, ஷைத்தான் ஜெயிச்சிருவான். ஷைத்தானை நம்ம ஜெயிக்க விடக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், லக்கும் தீனுக்கும் வலியதி. அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு, நமக்கு தெரிஞ்சது நமக்கு. ஏன் அப்படின்டா, இப்போ என்னத்தை சொன்னாலும் இப்போது கேட்கக்கூடிய பக்குவத்திலே இல்லை, நம்ம சொல்கிறத ஏற்றுக்கிற பக்குவம் இல்லை. நான்கிற ஒரு இது வந்துச்சுனாலே முடிஞ்சு போச்சு மார்க்கம். இப்போ நம்ம எவ்வளோ தான் அனுபவ ரீதியாக உள்ளதை பேசினாலும், அனுபவ ரீதியாக உள்ளதை சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்காது. இப்போ இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் புரியும்னு பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன். இந்த தரிக்கத்து லைனு அல்லாஹுடைய இது இறைநேசர்களை பற்றி அவங்களுக்கு வராத வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. ஏன் நமக்கே தெரியாது. நம்ம சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இதில் பாதித்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர யாருக்குமே தெரிய வைக்க முயற்சி பண்ணவும் முடியாது. நம்ம முயற்சி பண்ணாலும் அதில் ஏன்டா அல்லாவே சொல்லியிருக்கான் சில விஷயங்களை. இந்த விஷயங்கள்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அவங்க மண்ணறையிலேருந்து அழகான முறையில் இருக்கிறாங்க. ஒரு நல்லடியார்கள் எந்த இதில் இருப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்போ இன்ஷா அல்லாஹ் இதனுடைய இதை நம்ம சொல்கிறதுக்கு சொல்லாமல் இருப்பதே மேல். அதனால் மிச்ச இதே இன்ஷா அல்லாஹ் நாளையிலேருந்து பேசலான்னு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இதோட இந்த சப்ஜெக்டை நான் முடிச்சிடுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இது எவ்வளோ பேர் இப்போ நான் இருந்தது, முடியாமல் போனது, அங்கே போய் இருந்தது, ஒரு வருஷத்துக்கிட்ட இருந்தது, கட்டின மனைவி பிள்ளைங்கள் அம்புட்டு பேரும் என்னை ஒரு எதிரி போல் பார்த்தது, சொந்த பந்தங்கள் அம்புட்டு பேரும். ஏன் அப்படின்னா, இது இயலாமல் இப்போ நான் ஒரு குடிச்சிட்டோ இல்லாட்டி வேறு தவறான வழியிலே இருந்தால் நான் அல்லாஹ் என்னை தண்டிப்பான். இது உண்மையிலே ஒரு செய்வினையில் நான் பாதிக்கப்பட்டேன். அதை கனவு கண்டு ஊரில் நம்புதாலையில் வெள்ளலப்பா பள்ளிவாசலில் இருக்கும்போது நமக்கு கிழக்கு தெரு ரெஸ்டி தெரியும். அவங்க வீட்டுக்காரம்மா, அவங்க பாவா பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்காரங்க ஜின்னியாத்து வச்சு வசீலா பண்ணி அவங்க நிறைய விஷயங்கள் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அந்த வீட்டுக்காரம்மா, அவங்க அந்த வயசானவங்க என்னை பார்த்துட்டு தண்ணி ஓதி தந்தாங்க. அந்த தண்ணி ஓதிட்டு அந்த தண்ணியில் விவரங்கள் சொல்கிறாங்க. நீ இந்த மாதிரி மலேசியாவில் வேலை பார்த்தியா, வேலை பார்த்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சா, அங்கே ஒரு ஆளை எதிர்த்தியா, அவன் உன்னை வேலை வெட்டியே பார்க்க முடியாத அளவுக்கு செஞ்சு வச்சுருக்கான். ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இறைநேசர்களுடைய வழியில் நீ வந்துட்ட, அவங்க துவா செஞ்சு அந்த ஜின்னை கட்டுப்படுத்தி உனக்கு நல் வாழ்க்கைக்கு வழி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க சொன்னது. யார்? அவங்க வெள்ளலப்பா பள்ளிவாசலில் வச்சு. இது உண்மை தான். அப்போ இதை நம்ம இதுக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆதாரம் கிடையாது. அல்லாஹ் ஒருவனே ஆதாரம். இன்ஷா அல்லாஹ் இந்த சப்ஜெக்டை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு, அதாவது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, இறைநேசர்களை பற்றி உங்களுக்கு தெரியலை அல்ஹம்துலில்லாஹ்னு போயிருங்க. இதுக்கு வாதங்கள் பண்ணாதீங்க. இது இருக்குது இல்லை, இப்போ எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்குமே அறியக்கூடிய ஆற்றலை கொடுக்கல. யாருக்கு கொடுக்குறானோ அவங்களுக்கு கொடுக்குறான். எல்லோரும் நினச்சாங்க இது ஒரு இழிவுபடுத்தியிருக்கேன், என்னைய ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த நோய் பாதிப்பு கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதருக்கு நான் எந்த எக்காரணத்துக்கும் நான் அநீதம் செய்ய போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டான் அல்லாஹ். அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தது என்ன? ஒரு நோய் தான். என்ன நோய்? அதுவும் ஒரு ஷைத்தான் மூக்கு வழியாக போய் அந்த அவங்கள நோய்வாய்ப்பட்டு 18 வருஷம் படுக்கையில் கிடந்து, யார் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டது? கட்டின மனைவி. அவங்க எவ்வளோ பிரச்சனைகள் அதை பற்றி சொல்லியிருக்கேன். அப்போது இது எல்லாமே எதுக்கு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு சூழ்நிலைகள் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது அவங்கள பார்க்க வேண்டியது அவங்க குடும்பங்களும் மனைவி மக்களும். ஃபஸ்ட்டு தாய், 2வது மனைவி மக்கள் தான் பார்க்கணும். இது கட்டாய கடமை. இது மார்க்கத்தில் இருக்குது. இதை மறுப்பவர்களை நான் பேசவே இல்லை. இதை உண்மையாக நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த பதிவு இன்ஷா அல்லாஹ். இந்த பதிவு காரணமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாளையிலேருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த இறைநேசர்களோட சப்ஜெக்டை பேசுவேன். ஆனால் அவங்களுடைய இது உண்மை பொய் அப்படிங்கிறத நான் வரல. ஏன் அப்படின்னா, இதை எல்லோரும் சொல்கிறாங்க, இதை நீ பேசி அடுத்தவங்கள பாவமாக்காத அப்படின்னு பெரியவங்க சில பேர் சொல்கிறாங்க. நீ பாவத்துக்கு நீ தூண்டுகோலாகாத. அதனால் இன்ஷா அல்லாஹ் இதை நான் நிப்பாட்டிக்கிறேன். ஏன்டா நம்ம சொல்லக்கூடியதை புரிஞ்சவங்கள்ட்ட பேசலாம்.
சொல்லுவாங்கள்ல, புரியாதவங்கள்ட்ட நம்ம என்னத்தை தான் சொன்னாலும் அது புரியாது கடைசி வரைக்கும். இன்ஷா அல்லாஹ் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் பக்குவத்தையும் அல்லாஹு ஜல்ல ஸனஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.